பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கதிர் ராஜும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இருப்பாங்க. அவங்களோட ட்ராவல் ஆஃபீஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா பழனி வந்து வந்திருப்பாரு. வாங்க மாமா உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி போயிட்டுருக்கு பிஸ்னஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கடைக்கு போகவே பிடிக்கல மாப்பிள்ள, முன்ன மாதிரி இல்லை, நானும் வந்து உங்கள் அண்ணன் சரவணன்னு இருப்போம், மாமா என்ன திட்டினாலும் வாங்கிட்டு அப்படியே எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஆனால் இப்போ வந்து மயில அவங்க அப்பாவும் இருக்காரு, அவங்க முன்னாடிலாம் நாங்கள் திட்டு வாங்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பழனி வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க. என்ன மாமா எதுவும் ஓவராக திட்டாரா, நான் எதுவும் பேசவான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை மாப்பிள்ள அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்கும்போதே பழனிக்கு ஒரு கால் வருது. இதோ வரேன் 10 நிமிஷத்தில் ஆர்டர் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்புறாரு. இதோ இப்படியே தான் என் வாழ்க்கை வந்து ஆர்டர் கொடுத்து என் வாழ்க்கை போயிடும் மாப்பிள்ள, என் இஷ்டத்துக்கு எந்த முடிவும் எடுக்க முடியல, என் வாழ்க்கையை யாரோ விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு போகிறாரு. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மீனா வீட்டிலேருந்து மீனாவுக்கு தீபாவளி சீர் கொடுக்க அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்திருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாமியார் வீட்டில் வந்து செந்திலும் மீனாவும் வந்து அந்த சீராக வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுங்கன்னு கூப்பிட்டுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் மீனா பார்த்திங்க அப்படின்னா மீனா வந்து ஒரு சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. என்னாச்சு உனக்கு, உன் முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் கேட்கும்போது, எல்லாம் அங்கே கோட்டர்ஸ் போனதுலேருந்து மீனா இப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா மீனாவோட அப்பாவும் அம்மாவும் புரிஞ்சுக்காம தனியாக இருக்க தான் நல்லதுன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் மீனாவுக்கு தனியாக இருக்கிறது சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ செந்தில் ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மீனாவும் கூட போக வேண்டியதாயிடுச்சு. செந்தில் வந்து மீனாவை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.